வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நமக்கு பெண்களுக்கான ஒரு காமன் ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது டான் இயர்லோப் ரிப்பேர். அதாவது பெண்களுக்கு காது துளை பெருசாயிரும். அதுக்கு பேர் இயர்லோப் ஒயிட் போர். அது நம்ம என்ன காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சில பெண்களுக்கு அந்த காதோட தோல் ரொம்ப மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்க ஒன்று சின்ன ஸ்டட்டு போடாமல் கொஞ்சம் பெரிய ஸ்டட்டு போடுறாங்க, இல்லை அந்த தோல் ஆக்சிடென்ட்டில் பிடிச்சி இழுத்துறாங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த தோல் போடுறதே உள்ளே போயிட்டு வந்துடும். அந்தளவுக்கு சிவியராக இருக்கிற பேர் ஒயிட் போர் லாபியூல் அப்படின்னு போகிறோம். அதாவது அந்த துளை கொஞ்சம் பெருசாகிடுது. இன்னொன்று ஆக்சிடென்ட்டில் நம்ம தோடு போட்டிருக்கோம், யாராவது குழந்தை பிடிச்சி இழுத்துரும், இல்லை நம்ம ஆக்சிடென்ட்டில் ஏதாவது அடிக்கடி படும்போது அந்த தோடு தானாக கிழிஞ்சு வந்துடும். திரிஞ்சு பார்த்தா அந்த காது இயர்லோபே ரெண்டாக பிளந்துடும். ஸோ இதுக்கு பேர் இயர்லோப் டியர் ஆர் டான் இயர்லோப். அது ரெண்டாக பிரிஞ்சிடலாம். ஒன்று பிரிஞ்சு போயிடும், இல்லை அந்த ஹோலே ரொம்ப பெருசாகிடும். இது ரெண்டுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். இயர்லோப், அதுக்கு பேர் இயர்லோப் ரிப்பேர். இயர்லோப் ரிப்பேர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேசிக்காக சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இது இருக்கா, அந்த மாதிரி பேசிக் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரினோட நீங்கள் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது ஒரு மைனர் சர்ஜரி தான். அந்த காதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு மரத்து போகிற இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க. இன்ஜெக்ஷன் மரத்து போடுறதுக்கப்புறம் அந்த காதோட ரெண்டு பக்கமும் அந்த கட்டான இடத்த நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காதுக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி ஸ்டிச்சஸ் போட்டு இந்த காதோட ஹோலே ஃபுல்லாக மூடிடுவாங்க. காதோட ஃபுல்லாக மூடினதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு துளையே இருக்காது. நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து துளை போட்டுக்கணும் திரும்பி. சில டாக்டர்ஸ்க்கு சில பேர் கேட்பாங்க, அந்த காது பாதி தச்சுட்டு பாதியை விட்டலாமே டாக்டர் அப்படின்வாங்க. பட் ஆனால் அந்த துளையானது பாதியை விட்டுட்டு அப்படி வச்சோம்னா திரும்ப வந்துடுது, ரெக்கரன்ஸ் வந்துருக்கு. நானே ஒரு பேஷண்ட்டுக்கு 2 தடவை 3 தடவை ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவங்க வேறு இடத்துல பண்ணிட்டு பாதியாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி பெரிய ஹோல் ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெர்மனெண்ட்டாக தொந்தரவே இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தழும்பு இல்லாமல் பண்ணிட்டு வலுவலு இந்த மாதிரி ஆயிரும் காது. நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி பியர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப வராது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணுறது டே கேர்னா பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். பட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அட்மிஷன் பெட் சார்ஜ் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் டே கேர் ப்ரொசீஜர். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அந்த 3 மாதத்துக்கு நீங்கள் அந்த காதுக்கு கம்மல் போட முடியாது, ஹோல் இல்லாமல் இருக்கும். அந்த ப்ரெஸ் டைப்னு டப்ஸ்லாம் இருக்குது, அது வாங்கி போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் சப்போஸ் ஃபங்க்ஷன் போனால் அது போட்டுக்கலாம். 3 மந்த்ஸ் கழித்து அதை 3 இயர்ஸ் பண்ணி பழையபடி நார்மல் பண்ணி. ஈவன் இந்த சர்ஜரி பண்ணிட்டா கூட ஃபியூச்சரில் கொஞ்சம் ஹெவியான ஏர் ஸ்டட், அதாவது இந்த தோல் ரொம்ப வைரத்தோடலாம் போடுவாங்க, ரொம்ப வெயிட்டான அந்த மாதிரி ஹெவியான தோடை போடுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் ரொம்ப ஹெவியாக போட்டோன்னா திரும்ப வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணும் அப்படின்னா, எம்எஸ்பி பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர் இருக்குது வெஸ்ட் மாம்பலத்தில், காமிங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.